இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த சில மணி நேரங்களாக குறித்த தாக்குதலால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் முக்கிய ஈராணுவ மற்றும் அணுஆற்றல் துறைகளை இலக்காகக் கொண்டுள்ளன. தற்போது கிடைக்கப் பெற்றுள்ள முக்கியமான தகவல்களை விரிவாக பார்ப்போம். இஸ்ரேல் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு முக்கிய ஈராணுவத் தலைவர்களை கொன்றுவிட்டதான தகவல்கள் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த தாக்குதல்களில் ஈரான் இராணுவத்தின் தலைமை அதிகாரி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆன மேஜர் ஜெனரல் முகமது பக்ஹேரி மற்றும் இஸ்லாமிக் ரிவோல்யூஷனரி கார்ட் கோர்ஸ் IRGC இன் தலைவர் ஹோசின் சலாமி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஈரானின் கட்டாம் அல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எனப்படும் முக்கிய இராணுவ கட்டுப்பாட்டு மையத்தின் கமாண்டர் மேஜர் ஜெனரல் கோலாம் அலி ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என உறுதியாகாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனுடன் ஆட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரானின் முன்னாள் தலைவர் ஃபெரைடூன் அப்பாசி மற்றும் புகழ்பெற்ற அணு ஆற்றல் அறிவியலாளர் டாக்டர் மெஹ்டி தெஹ்ரான்சி ஆகியோரும் இஸ்ரேல் தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளனர். அல் ஜசீரா ஊடக செய்தியாளர் டூஹீடி தாக்குதல் குறித்து அவர் கூறியது, இந்த தாக்குதல்கள் டெஹ்ரான் நகரத்தில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பரவியுள்ளன. முக்கியமாக நாட்டான்ஸ் என்ற நகரம் அங்கு ஈரானின் மிக முக்கியமான அணு ஆற்றல் செறிவூட்டும் நிலையம் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி அமைந்துள்ளது, கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசர்பைஜான், இலாம், ஹமாடான் உள்ளிட்ட மாகாணங்களிலும் பெரும் வெடிப்பு ஒலிகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் ஈரானின் இராணுவ மற்றும் அறிவியல் சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களை இழக்கச் செய்துள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கையில் முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் அளவுக்கு கருதப்படுகிறது. தற்போது மீட்பு மற்றும் தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நாங்கள் இருப்பது ஒரு தாக்குதலில் சேதமடைந்த மாடி கட்டிடம் அருகிலாகும். இதில் ஈரானின் முன்னணி அணு ஆற்றல் அறிவியலாளர்கள் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த கட்டிடத்தில் ஆசாத் பல்கலைக்கழகத் தலைவர் மற்றும் அணு ஆற்றல் விஞ்ஞானியான டாக்டர் மெஹ்டி தெஹ்ரான்சி தாக்குதலின் போது உயிரிழந்தார். இதேபோல் ஃபெரைடூன் அப்பாசி ஈரான் அணு ஆற்றல் அமைப்பின் முன்னாள் தலைவர், அவரது வீட்டிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் உயிரிழந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு எதிராக ஈரானில் கடும் பொதுமக்கள் கோபம் எழுந்துள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் இந்த தாக்குதல்களில் பலியாகியுள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் உயிரிழந்த சிறுமியொருவரின் புகைப்படத்துடன் மிகுந்த உணர்ச்சிப் பின்னணியைக் கொண்டுள்ளன. இந்த சம்பவத்தின் பின்புலத்தில் ஈரானின் வெளிநாட்டுக் கொள்கையும் அணு ஆற்றல் தொடர்பான அணுகுமுறையும் முற்றிலுமாக மாறக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. ஈரான் US பேச்சுவார்த்தைகள் மஸ்காட் நகரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்தன. ஆனால் தற்போது அந்த டிப்ளோமேட்டிக் மீட்டிங் நடைபெறும் வாய்ப்பு குறைந்துவிட்டது. ஈரானிய அரசியல் மற்றும் இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு தக்க பதிலை வழங்கப் போவதாக கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். முந்தைய முறையில் பொறுமை காட்டினோம், இந்த முறையில் அப்படியொன்றும் இருக்காது என அவர்கள் கூறியுள்ளனர். இதுவரை கிடைத்த முக்கியமான தகவல்களே இவை. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நிலைமை தொடர்ந்து மோசமாகும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய தகவல்கள் கிடைக்கும் போது உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம்.